எக்ஸாம்பிள் 1.3. ஸோ அவங்க கிவன் மேட்ரிக்ஸு நம்ம இன்வர்ஸ் என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கிவன் மேட்ரிக்ஸை நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம இன்வர்ஸ்னால் ஏ இன்வர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறேன். அதோட ஃபார்முலா 1/determinant of A into adjoint of A. ஸோ ஃபஸ்ட்டு நான் determinant of A கண்டுபிடிக்கணும். பிகாஸ் determinant of A ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே determinant of A தான் கண்டுபிடிக்கணும். ஸோ determinant of A that is equal to ஃபஸ்ட்டு 2 into ஸோ ஏ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஹைட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் மேட்ரிக்ஸை நம்ம எழுதுவோம். ஸோ செகண்ட் இதுக்கு எப்போவுமே மைனஸ் போடுவோம். ஸோ -(-1). ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஹைட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த 4 எலமெண்ட்ஸை டிட்டர்மினன்ட்ஸ் எழுதுவோம். தென் +3 into ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலமை ஹைட் பண்ணிவிட்டு -5 3 -3 2 எழுதிடுவோம். தென் 2 into இதை சால்வ் பண்ணும்போது 9 -2 -(-1) plus become +1. So into -15 +3 +3 into -10 +9 அப்படின்ட்டு வரும். ஸோ 2 into 9 - 2 7 +1 into -15 +3 -12 +3 into -10 +9 நம்மளுக்கு -1 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 14 -12 -3. So we'll be getting 14 -15. So determinant of A will be getting -1. So இப்போ determinant of A not equal to 0 இருக்கு அப்படின்றனால A inverse நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். Then we will be finding adjoint of A. Adjoint of A, ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் இருக்க அந்த ரோ காலமை ஹைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டிட்டர்மினன்ட் எழுதிடுவோம். ஸோ அதே போல் ஈச் எலமெண்ட்டுக்கு எழுதிட்டு லாஸ்ட்டாக ஹோலாக வில் பி ஹேவிங் டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் ஹைட் பண்ணிடுவேன். அப்போ ரிமைனிங் இருக்குது 3 1 2 3 I'll be writing. தென் அதே போல் செகண்ட் இதுக்கு A 1 2. அப்போது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஹைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க -5 1 -3 3 அங்கே எழுதிடுவோம். ஸோ இங்கே நம்ம A21 A12 A21 A23 A32 இந்த 4க்கு மட்டுமே நம்ம கண்டிப்பான முறையில் முன்னாடி அடிஷ்னலாக மைனஸ் போடுவோம். இதுக்கு மட்டும் ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா பிகாஸ் இதோட எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா A12 A21 A23 A32. ஸோ இது ரெண்டு இருக்கிற நம்ம வந்துட்டு அந்த ரோ ப்ளஸ் காலமோட அந்த பிளேஸை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு ஆடாகவே வரும். 1 + 2 3 2 + 1 3 2 + 3 5 3 + 2 5. ஸோ அதனால தான் இந்த 4 பிளேஸுக்கு மட்டுமே நம்ம கண்டிப்பான முறையில் முன்னாடி வந்துட்டு மைனஸ் மறக்காமல் போடணும். ஸோ ஈச் டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணணும். ஸோ 9 - 2 -15 +3 -10 +9 -3 -6 6 + 9 4 -3 -1 -9 2 + 15 6 -5 அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது வில் பி கெட்டிங் 7. சால்வ் பண்ணும்போது 7 12 -1 9 15 -1 -10 -17 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது கிடைக்கணும். ஸோ லாஸ்ட்டாக அதை நான் ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணுவேன். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா திஸ் ஃபஸ்ட்டு காலம் வில் பி பிகமிங் ஃபஸ்ட்டு ரோ. ஸோ அந்த காலம்லாம் ரோவாக வந்துட்டு நம்ம மாற்றி எழுதுறது தான் டிரான்ஸ்போஸ். ஸோ வில் பி கெட்டிங் adjoint AS 9 7 9 -10 12 15 -17 -1 -1 1. ஸோ இப்போ A இன்வெர்ஸில் போட போகிறோம் 1/determinant of A into adjoint A. ஸோ நம்ம determinant of A -1 கண்டுபிடிச்சோம். ஸோ 1/-1. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் adjoint of A நான் அப்படியே எழுதிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா this 1/-1 becomes minus. ஓகேவா, பிகாஸ் 1 into something will be always getting the same thing. ஸோ அதனால் இந்த -1 போட்டுட்டு இந்த மேட்ரிக்ஸை வந்துட்டு நான் அப்படியே எழுதுறேன். இப்போ இந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ 7 becomes -7 -9 -10 becomes 10. ஸோ -12 -15 +17 1 1 -1. ஸோ hence this is the inverse.